Hello friends, welcome to Makkal Savvy channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் PVC கார்டு எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறதா இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ஆதார் PVC கார்டு ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் தேவையில்லை. அப்படியே நீங்க ஈஸியாவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் PVC கார்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஆதார் PVC கார்டை நீங்கள் ரெண்டு வழியில் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரு மெத்தடில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் நீங்கள் ஈஸியாகவே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆதார் PVC கார்டு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் கொடுத்ததும் இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சென்ட் OTP அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த OTP அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு லாகின் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் மேலே இருக்க பாருங்க டேஷ்போர்ட் ஐக்கான், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஃப்ரண்ட் ஆதார் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட் கொடுத்தா பேக்கில் இருக்க ஆதார் கார்டும் ஷோ ஆகும். ஓகே, இப்போதைக்கு லாகின் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு ஆதார் PVC கார்டுன்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் கொடுத்துருக்க உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ ஆகும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே இருக்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்து போயிடுவீங்க. 50 ரூபாய் நீங்கள் இந்த ஆதார் PVC கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணி ஆகணும். இதில் நிறையா பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, வேலட் கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க, UPI கோட் கொடுத்துருக்காங்க. UPIயில் வந்து பார்த்தா கூகுள் பே, ஃபோன்பே, பீம், பேடிஎம், அமேசான் பே, இந்த மாதிரி எல்லாமே பேமெண்ட் மெத்தட் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்காக மற்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேடிஎம்மும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து கொடுத்துரும். ATM மூலமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ATM கார்டு இருக்க ஃபுல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து உங்கள் ATMோட எக்ஸ்பைர்ட் மந்த் அண்ட் இயர் வந்து கொடுக்கணும். அதுக்கு அடுத்து CVV நம்பர் உங்களுடைய கார்டில் இருக்க பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொடுத்துரு. உங்களுடைய ATM கார்டு யார் நேமில் இருக்கோ அந்த நேமை நீங்கள் வந்து கொடுத்துரு. ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். OTP வந்து சென்ட் ஆகும். உங்கள் பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆகும். அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரு. உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கான SR நம்பர் கொடுத்துறாங்க, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் வந்து ஆகிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கான ரிசிப்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எப்போ அப்ளை பண்ணதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க, SR நம்பர் கொடுத்துருக்காங்க, அதேமாரி டிரான்சாக்ஷன் கார்டு ID நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சப்மிட்னு இருக்குது. கீழே ஒரு சில நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஆதார் PVC கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்டு ஆகிடுச்சு. 5 டேஸ்லேயே வந்து பார்த்தா உங்களுடைய கார்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா போஸ்ட்டில் மட்டும் தான் அனுப்பி வைக்கணும்னு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுடைய கார்டு வந்து பார்த்தா 90 நாட்களுக்குள்ளே வரலனா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து தெரிவிக்கலாம். லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் வந்து தெரிவித்தா திரும்ப அவங்க உங்களுக்கான கார்டை பிரிண்ட் பண்ணி அகைன் திரும்பவும் வந்து அனுப்புவாங்க. ஓகே, நிறைய பேர் வரலன்னு சொல்கிறீங்க, அதுக்காக நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கு அகைன் ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு இதிலே நீங்கள் அந்த திரும்ப பிரிண்ட் எடுத்தாலும் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லாகின் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அப்படியே அகைன் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரால் பண்ணினா போதும், கீழே உங்களுக்கான ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் அண்ட் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டை வந்து பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மெத்தடை வந்து சொல்லியிருந்தோம். செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லாகின் வந்து பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதார் PVC கார்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஆதார் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணி முடிச்சதும் மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கரண்ட்டாக வச்சிருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சதும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணி இது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அகைன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதும் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். பேமெண்ட் பேஜுக்குள்ள வந்து போயிடும். இப்போ நீங்கள் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ண, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணாத சொல்ல உங்களுக்கான ஆதார் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பிவிசி கார்டு ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அக்ரிமெண்ட் ஸ்லிப் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஹோம் பேஜ் போய் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்திருக்க எஸ்ஆர்என் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதும் கீழே இருக்க கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சப்மிட் கொடுத்ததும் கீழே வந்துருக்கு பாருங்கள், கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட் அண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தா ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு மெத்தட் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரெண்டு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இருந்தால் எப்படி ஆர்டர் பண்ணுறது. செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லைனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக வந்து கொடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கன்னா வேற ஒருத்தருடைய ஆதார் கார்டு ரிமூவ் பண்ணி அவங்களுடைய அட்ரஸுக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ ஆதார் கார்டை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான பிவிசி ஆதார் கார்டை நீங்கள் தாராளமாக ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ 50 rupees வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து 15 daysக்குள்ளே உங்களுக்கான கார்டு வந்துடும். மினிமம் வந்து பார்த்தோன்னா 2 weeksல உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு இந்தியா போஸ்ட் மூலம் கொரியரில் அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இன்கேஸ் அவங்க வந்து கார்டை வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த இந்தியா போஸ்ட்டில் கொரியர் நம்பர் அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த கொரியர் நம்பரை யூஸ் பண்ணி இந்தியா போஸ்ட்டில் போயிட்டு ட்ராக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய கொரியர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இருக்குன்றதை நீங்கள் ஈஸியாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.